இவர் ஸ்டாலின் ஜாதகப்படியே நிறைய சூழ்ச்சி நடக்கும். ஏன்னா ராகு கட்சிக்காரங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய நெரேட்டிவ் செட் பண்ணி நிறைய சூழ்ச்சி நடக்கத்தான் செய்யும். அந்த சூழ்ச்சியை முறியடிப்பாரா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க். எதிரி யாருக்குன்னா சமுதாயத்திலேருந்தே நிறைய பேர் உருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துச்சு. அப்போ எதிரி உருவாகணும். இவர் மெயினாக பார்த்தீங்கன்னா ஹெல்த் வைஸுங்கிறது இந்த காலகட்டத்தை ரொம்ப பார்த்துக்கணும். சுக்கிரனும் குருவும் சேர்ந்துட்டாவே பிளட் ப்ரெஷரு, ஹார்ட் சம்பந்தமாக ஒரு பிரச்சனையை கொடுத்து அதாவது திடீர் ஒரு அகால இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்குற சூழ்நிலை வந்து இது வந்து இவருக்கு ஒரு கடுமையான காலகட்டம். இந்த எலெக்ஷன் வர்ற தேதி இப்போ நடக்கிற தசாபத்திலாம் பார்க்கும்போது இந்த காலகட்டத்துக்கு அவருக்கு வந்து வாய்ப்பே இல்லை. திமுகவுக்கு ஆதரவாக தான் கருத்து கணிப்பு வருது. திமுக கூட்டணி தான் பலமாக இருக்கு. ஜோதி ரீதியாக திமுக வராத அந்த சூழலை சொல்லுங்க. இவரோட உதயநிதி ஜாதகப்படி அப்பாவுக்கு கண்டமையா. வணக்கம். என்னென்ன நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க. நம்ம இறைமை டிவியில் தொடர்ந்து ஆன்மீகம் தொடர்பான நிகழ்ச்சிகள், சித்தர்கள், ஜீவசமாதிகள் பார்த்துட்டு வரோம். ஜோதிட சம்மந்தப்பட்ட கருத்துகளையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அவருடைய அண்ணாமலை ஐயா நம்மளோட வந்திருக்காங்க. நம்ம பல காணொலியில் ஐயா பற்றி தகவல் நிறையா சொல்லியிருக்கோம். இந்த காணொலியில் ரொம்ப பரபரப்பான காலகட்டத்தில் இந்த காணொலி வெளியிடுறோம். இன்னும் சில நாட்களில் தேர்தல் வரப்போகுது. தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் வரப்போகுது. இதில் வந்து என்றும் இல்லாத 4 முனை போட்டி நிலவுது. இதில் யார் வரப்போகிறா என்னென்னு ஒரு குழப்பம் தான் இருக்குது. மக்களுக்கு குழப்பம், எல்லாத்துக்கும் தலைவர்களுக்கும் குழப்பமாக தான் இருக்குது. ஐயா வந்து ஜோதி ரீதியாக தலைவர்களோட அவங்க ஜோதிடத்தெல்லாம் நிறைய பார்த்து ஆய்வு பண்ணி நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. முதல் ஜாதகமாக வந்து இப்போ இருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்கள பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே போன தேர்தலே வந்து ஸ்டாலின் வரமாட்டார் அப்படின்னு நிறைய ஜோதி சொன்னாங்க. குறிப்பிட்டது 2-3 பேர் தான் வந்து நிச்சயம் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா என்கிட்ட பேசும்போது தனிப்பட்ட முறையில் சொன்னார், ஸ்டாலின் தான் வருவார் அப்படின்னு போன தடவையே சொன்னாருங்க. அவருமே அதேமாதிரி வந்துட்டாருங்க. இந்த தடவையும் வந்து ஸ்டாலின் ஐயா ஜாதகத்தை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஐயா அதை பற்றி பேசுவாங்க. ஐயா வணக்கம். 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 சொல்லுங்கள், இப்போ மு.க. ஸ்டாலின் மீண்டும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? எந்த அளவு இருக்குங்க ஐயா? கண்டிப்பாக ஐயா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா விருச்ச இலக்கணம் சிம்ம ராசியில் பிறந்திருக்காரு. அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு இருக்குது, 4ஆம் இடத்துல சூரியன், 5ஆம் இடத்துல செவ்வாய் புதன், 6ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 9ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல சந்திரன், 12ல் சனி மாந்தி, சனி உச்சம் பெற்று உட்காந்துருக்காரு. இவரோட ஜாதகத்தில் இப்போ இருக்க காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது 27/12/2025 அவரோட காலகட்டம், அவரோட பீடு, இவர் இப்போ நடந்த தசாபத்திங்கிற காலகட்டம் முடிஞ்சிருச்சு. அப்போ இந்த காலகட்டம் இனி இப்போ பார்த்தீங்கன்னா சனி திசையில் குரு புத்தி. அவர் குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-5க்கு அதிபதி. அவர் யாரோட சேர்ந்து உட்காந்துருக்காருன்னா சுக்கிரனோட சேர்ந்து உட்காந்துருக்காரு 6ஆம் இடத்துல. அவர் ஏற்கனவே எப்படி பதவிக்கு வந்தார்னு இருக்குல்ல, இப்போ அந்த காலகட்டத்தில் கணிச்ச ஜோதிடர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் வரமாட்டார் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிறத நம்ம வந்து கடந்த காலத்தை பற்றி நம்ம பேசணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கு. 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு வந்து சந்திரனோட வீட்டில் கும்பத்தில் உட்காந்துருக்கு. சரியா? இப்போ யாரோட ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் அரசாளனும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது, நம்மளை இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தாவே 10ஆம் இடம்ங்கிறது ரொம்ப பலம் பெறணும் ஒரு ஜாதகத்தில். இவருக்கு இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா விருச்ச இலக்கணத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி தான் வந்து சூரியன் தான் வந்து 10ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ அங்கே உட்காந்து சந்திரன் உட்காந்துட்டாரு. இது பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கு. சூரியன் போய் உங்களுக்கு சந்திரனை பார்க்குது, சந்திரன் போய் சூரியனை தொடர்பு கொள்ளுது. அந்த எலெக்ஷன் தேதி அறிவித்த டைம் போன பீரியடில் கரெக்டாக அவர் நடந்த தசா புத்தி, சந்திர புத்தி, சனி தசையில் சந்திர புத்தி ஆரம்பிச்சிச்சு. ஒன்று பரிவர்த்தனை யோகத்தில் இருந்து 100% அவர் வெற்றியை கொடுத்து இன்றைக்கி வந்து அரசனையில் அவரை உட்கார வச்சு. இப்போ அந்த காலகட்டங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா 27/12/2025 அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு அவரோட இது வந்து பார்த்தீங்கன்னா. அதுவுமே இவருக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல ராகு. இவர் என்னதான் ராகு எங்கே உட்காந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்குள்ளே நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும். இவர் ஸ்டாலின் ஜாதகப்படியே நிறைய சூழ்ச்சி நடக்கும். கட்சிக்காரங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறைய நெரேட்டிவ் செட். இவர் ஸ்டாலின் ஜாதகப்படியே நிறைய சூழ்ச்சி நடக்கும். நிறைய நெரேட்டிவ் செட் பண்ணி நிறைய சூழ்ச்சி நடக்கத்தான் செய்யும். அந்த சூழ்ச்சியை முறியடிப்பாரா அப்படிங்கிறது வந்து கொஸ்டின் மார்க் தான். அது வாய்ப்பு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ராகு போய் சனியோட வீட்டில் உட்காந்துருச்சு. சனி போய் வந்து 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று தான் உட்காந்துருக்கு. உச்சம் பெற்று மாந்தியோட உட்காந்துருக்கு. அவருக்கு வந்து ஒரு மந்தத்தன்மை தான் கொடுக்கும். இது வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சோ இது பண்ண இது வந்து எப்படி தான் சூழ்ச்சிங்கிறது பின்னாடி அவர் பேக்ரவுண்டில் அவர் இது பண்ணியிருக்கும். போன டைம் நடந்த டைம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரான டைம் எலெக்ஷன் அறிவிச்சும் சரி, அவர் தசாபதி மாறணும் சரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஏற்கனவே கலைஞரையா இருக்கும்போதே அவர் வந்து சிஎம் ஆகலை. அவர் முடியாமல் இருக்கும்போது கூட அவருக்கு வந்து கடைசி வரைக்குமே அவருக்கு வந்து சிஎம் பதவி கொடுக்கல. ஏன்னா அந்த தசாபதி அவருக்கு அந்த அமைப்பே கிடையாது. முதலமைச்சர் ஆகிற யோகத்தில் அந்த அமைப்பே கிடையாது. அந்த காரணம் அப்படின்னா சந்திரனோட வீட்டில் கேது உட்காந்துருச்சு. அவரோட ஜாதகத்தில்
9ஆம் இடத்துல கேது உட்கார்ந்தப்ப தந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்தானம் நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வரணுங்கிறது இவரோட ஜாதக அமைப்பு. கரெக்டா அது முடிஞ்சு அவர் அதுக்கப்புறம் 2021ல உங்களுக்கு வந்து சந்திர புத்தி ஆரம்பிக்கிறது. சனி வந்து உச்சம். மக்களோட தொடர்பு வந்து சனி, அதாவது இவருக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அடித்தட்டு மக்கள் நிறைய அவருக்கு வாக்கு செலுத்தியிருக்கணும். போன எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, அடித்தட்டு மக்கள் நிறைய ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. ஏன்னா சனி வந்து உச்சம், சனி தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த அமைப்புனால தான் அவர் வந்து இது பண்ணாரு. இப்ப இருக்க காலகட்டத்த அவருக்கு ஜாதகமா நம்ம பார்க்க போம்போது பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் இடத்துல ராகு, சனி தசை, சனி மாந்தியோட பார்த்தீங்கன்னா, குரு, சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துல. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தனிமனித ஜாதகமே நம்ம இது பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல போய் குரு மறையக்கூடாது. 2ஆம் இடத்து அதிபதி பிளஸ் 5ஆம் இடம். இவர் பேசுறது எல்லாமே இவருக்கு வந்து ஆப்போசிட்டா தான் வரும். இது அதே மாரிக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 7ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்துல. 7 தான் சமுதாயம். சரியா? அப்ப அந்த சமுதாயம் சார்ந்த விஷயத்துல எல்லாமே இவருக்கு வந்து நெகட்டிவ் தாட்ல தான் வரும். குருவும் சுக்கிரனும் இணையும்போது, "நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா?" அப்படிங்கிற ஒரு தாட்டத்த கொண்டு வந்துரும். அந்த இடத்துக்கு வரும்போது ஸ்டாலினுக்கு வந்து இந்த இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நெகட்டிவா தான் இருக்கும். இவர் மேல என்னதான் இவர் வந்து எந்த விஷயத்த என்ன நடந்தாலும் எல்லாமே இவர் மேல தான் பழி வருமே தாண்டி, இவர் அத ஜெயிச்சு வழி பண்றதுக்கு இல்ல. ஏன்னா, இப்ப எதிரிகள் அதிகம் உருவாகுங்க இவருக்கு. எதிரி யாருக்குன்னா சமுதாயத்திலேருந்தே நிறைய பேர் உருவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி போய் 6ஆம் இடத்துல உட்காந்துச்சு. அப்ப எதிரி உருவாகணும். இவர் மெயினா பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸ்ங்கிறது இந்த காலகட்டத்த ரொம்ப பார்த்துக்கறணும். சு சுக்கிரனும் குருவும் சேர்ந்துட்டாவே பிளட் பிரஷரு, அதுவும் செவ்வாயோட வீட்ல உட்காந்துருக்கு. 100% பிளட் பிரஷர் குடுத்துரும். அதே மாரிக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஹார்ட் சம்மந்தமா ஒரு பிரச்சனைய குடுத்து, அதாவது திடீர் ஒரு அகால இது அப்படிங்கிற மாரிக்கு ஒரு சூழ்நிலை குடுக்குற சூழ்நிலை வந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த கிரக அமைப்பு இருக்கு அவருக்கு. 2028 சரியா? 2028 ஒரு 7வது மாசம் அந்த ரேஞ்சுக்குள்ள இந்த இந்த காலகட்டத்த இவர் இப்ப இருக்க காலகட்டத்த இந்த காலகட்டத்த கடக்கணும். இது வந்து இவருக்கு ஒரு கடுமையான காலகட்டம். இந்த எலக்ஷன் வர்ற தேதி, இது இது இப்ப நடக்கிற தசாபுத்திலாம் பார்க்கும்போது, இந்த காலகட்டத்துக்கு அவருக்கு வந்து வாய்ப்பே இல்ல. முதலமைச்சர் ஆக முடியாது. முதலமைச்சர் ஆகுற வாய்ப்பே கிடையாது. ஏற்கனவே நடந்த தசாபுத்தி 100% சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அவர் இதுவுமே பார்த்தீங்கன்னா, 9ஆம் இடத்துல தந்தை ஸ்தானாதிபதி 10ஆம் இடத்துல இருந்து, தந்தை இறந்த கேதுங்கிறது எந்த ஜோதிடத்திலயும் தெரியும். தந்தை 9ஆம் இடத்துல கேது இருந்தா என்ன பலன் செய்யுங்கிறது ஜோதிடம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். சரியா? அப்ப அந்த ஸ்தானம் போனதுக்கு 9ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கும்போது தந்தை போனதுக்கப்புறம் அந்த பதவியில வரணும். அவ்வளோதான் ஒரு அமைப்பு. சூரியன் போய் உங்களுக்கு வந்து 7ஆம் பார்வைய பார்க்குது. சந்திரன் போய் 7ஆம் பார்வையா ஒண்ணோட தொடர்பு கொள்ளுது. பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு. இதனால தான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. இப்ப நடக்கிறது எதிரிகள் தான் அதிகம் உருவாங்க. என்ன சூழ்ச்சி இருந்தாலும் இவர் பேர்ல தான் கெட்ட பேர் வரும். சமுதாயமே இவருக்கு ஆப்போசிட்டா திரும்ப வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, 7ஆம் இடத்து சுக்கிரன் போய் உங்களுக்கு குருவோட 6ஆம் இடத்துல உட்காந்துருச்சு. சரியா? இவர் பேசுறது எல்லாமே தப்பா தான் இருக்கும். நெகட்டிவா போய் முடியும். ஏன்னா 2ஆம் இடத்து 2 தான் பேச்சு. அப்ப 2ஆம் இடத்து அதிபதி குரு போய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல உட்காந்துருச்சு. அப்ப இவர் பேச்சினாலேயே எதிரிகளை உருவாக்குற சமுதாயமா இப்ப நடக்கும். இவர் நடக்கிற காலகட்டம், இவர் 2 தான் பேச்சு. 2ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துல உட்காந்துருச்சு. பேச்சினாலேயே சமுதாயத்துல நெகட்டிவா தப்பான ஒரு விஷயத்த இவர் மேல வரும். இவர் ஹெல்த் வைஸ் இப்ப பார்த்துக்கிறது நல்லது. ஏற்கனவே நான் ஜோதிடம் சார்ந்து நிறைய சேனல்ல பேசியிருக்கேன். இவரோட ஜாதகத்துல. உதயநிதியை சப்போஸ் முன்னிறுத்தி இருந்தா டோட்டலாவே இவர் கட்சிய விட்டு இந்த காலகட்டத்த தவிர்த்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரியல. உதயநிதிக்கு வந்து திமுக தலைவர் பதவி வழங்கியிருக்கணுமா எப்படி? ஆமா, பதவி வழங்கியிருக்கணும். இவர் எப்படி வந்து கலைஞர் வந்து இதா இருக்கும்போது, அந்த பதவிய இவருக்கு சேலத்துல குடுத்துட்டு அவர் இது பண்ணாரோ, அது மாரிக்கு ஒரு காலகட்டத்த அப்ப அவர் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா இதோட வளர்ச்சி வேற மாரி கொஞ்சம் இருந்திருக்கும். அத அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. அதே மாரிக்கே அடுத்து அவரோட ஜாதகத்த தனியா பார்ப்போம். அவருக்கு வர்ற நேர காலங்களும் பார்த்தீங்கன்னா, உதயநிதிக்கு வர இல்ல இப்ப திமுகவுக்கு ஆதரவா தான் கருத்து கணிப்புகள் வருது. ஆமா. திமுக கூட்டணி தான் பலமா இருக்கு. இல்லங்க. ஆனா ஜோதி ரீதியா திமுக வராத சூழலா சொல்றீங்க. வாய்ப்பு இவரோட ஜாதக சூழல் வந்து திமுக ஆதரவா தான் இருக்கு. இது என்னோட ஜோதிட ரீதியா சொல்றேன். அவர் வந்து சிம்ம ராசியில பிறந்திருக்காரு. உத்திர நட்சத்திரம். சப்போஸ் ஏதாவது ஒரு டைம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியன்ட் இருந்திருக்கலாம். பட் ஆனா டேட் வந்து கன்ஃபார்ம் வந்து அந்த தேதி தான். சரியா? டைம்ல ஏதாவது வேரியன்ட் இருந்திருக்கலாம். அதே மாரி சிம்ம ராசியில பிறந்திருக்காரு. அப்ப ராசி நட்சத்திரத்தப்படி தான் திசை நடக்குது. சரியா? அப்படி நடக்கும்போது பார்த்தோம்னாலும், இப்ப நடக்கிற காலகட்டம் வந்து அவருக்கு சரியா இருக்காது. தன் பேச்சினாலேயே அவப்பேர வாங்குற சூழ்நிலை கொடுக்கும். அதனால எதிரிகள் அதிகம் உருவாங்க. சமுதாயத்துல ஒரு கெட்ட பேர் தான் கொடுக்கும். 6ஆம் இடம் எந்த ஜோதிடருக்கா இருந்தாலும் சுக்கிரன், குருவும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருந்தா என்ன பண்ணுங்கிறது தெரியும். ஏன்னா செவ்வாய் 6ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல புதனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கு. அப்ப செவ்வாய்க்கும் புதனுக்குமே ஆகாது. டோட்டலா ஆப்போசிட்டா தான் செயல்படும். இவரோட ஜாதக அமைப்புப்படி இந்த காலகட்டத்துல அவரு சிஎம் ஆகுற வாய்ப்பு ரொம்ப கம்மி. வாய்ப்பு இல்ல. மிஞ்சி மிஞ்சி போனா என்னோட கணிப்புப்படி பார்த்தீங்கன்னா, 35 சீட்டுலேருந்து ஒரு 52 சீட்டு, ஒரு 50 சீட்டுக்குள்ள பிடிக்க வாய்ப்பு இருக்கு. திமுக அவ்வளவுதான் வருகிறீங்க. அவ்வளோதான் இந்த டைம் வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனா கருத்து கணிப்புல நேர்மாறா இருக்குங்களையா? இது வந்து நான் வந்து ஜோதிடத்தை 100% நம்புதேங்கய்யா. நம்ம அரசாளனும் நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்.
இந்த இடத்துல இந்த பதவியில் உட்காரணும்னு தலையில் எழுதியிருந்தால் 100% நடக்கும். சரியா? நம்ம கடந்த முறை வந்து எல்லா ஜோதிலும் வரமாட்டாருன்னு சொன்னாங்க, வந்துட்டாங்க. இந்த தடவையும் வரமாட்டாருன்னு சொல்லி தான். இல்லைங்கய்யா, போன டைம் வந்து வருவாருங்கிறது அமைப்பு. போன டைம் 100% நடந்த சந்திர புத்தி, சனிதேவ சந்திர புத்தி. சந்திரன் வந்து 10ஆம் இடத்துல இருக்காரு. பரிவர்த்தனை யோக சூரியன் இதுவும் 10ஆம் இடத்துல திக்பலமாக வர சூரியன் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சந்திரனை தொடர்பு கொள்கிறாரு 7ஆம் பார்வையில். சந்திரன் சூரியனை தொடர்பு கொள்ளுது. 100% அது வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும். அது யார் ஜோதிடம் தெளிவாக தெரிஞ்சு பார்த்தால் யாராக இருந்தாலுமே அவர் வந்து அரசனை யார் ஆனால் அதுக்குன்னு தகுதி இருக்குது. பட் அது வந்து மிகப்பெரிய ஒரு பலமான ஜாதகம். அது வந்து எப்படி ஒரு குழுக்கில் வந்த மாதிரி தான். அந்த அமைப்பு வந்து ஒரு எப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம் தான். சரியா? அந்த நேரத்தில் அவருக்கு அந்த எலெக்ஷன் வந்துச்சு, அவர் அறிவிச்சார், அவர் ஜெயிச்சிட்டார். 100% அதுக்கு வெற்றி உண்டு. அதில் ஏன்னா சனி வந்து உங்களுக்கு வந்து உச்சம் பெற்று உட்காந்துருக்கு. அதுவுமே அந்த ஓட்டு வங்கியுமே அவருக்கு அதிகமாக அவர் சர்ச் பண்ணி பார்த்தாரு அப்படின்னா அடித்தட்டு மக்களோட வாக்கு வங்கி அதிகமாக அவருக்கு விழுந்திருக்கும். அவரோட ஜாதக அமைப்பே. அடித்தட்டு மக்கள், சிறுபான்மையின மக்கள். சிறுபான்மையினர் மக்களுக்கு ஏன்னா அது மாந்தி உட்காந்துருச்சு. அப்போ அடித்தட்டு மக்கள் இப்போ சிறுபான்மை மக்கள் விழுவ காரணம் வந்து மாந்தி உட்காந்துருச்சு. மாந்தி, ராகு இதெல்லாம் தொடர்புபடுத்திட்டாவே மாற்று சமுதாயம், மாற்று மதத்தினவரோட வங்கி வருவோம். ஏன்னா இவர் வந்து போயின்னா ஒரு அரசர் இல்லை. இப்போ நீங்கள் அப்படி தான் பார்க்க முடியும் அந்த ஜாதகத்தை. தனி மனிதனாக இருந்தால் அது வேறு மாதிரியே தாக்கம் இருக்கும். சரியா? அப்போ இப்படி பார்க்கும்போது அதுதான் அவங்களுக்கு வந்து விழுந்த வாக்குகள். இவரோட வாழ்க்கையில் வந்து இனி வந்து ஹெல்த் வைஸ் ரொம்ப பார்த்துக்கணும். இவர் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு உடம்பை ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ஒரு நல்லது. இது இந்த நிலைக்கு பரிகாரங்கள்லாம் இருக்குங்களா? ஏன் துர்காமா எல்லா கோயில்களும் போகிறாங்க, பரிகாரம் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. பரிகாரம்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குருமார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து இவர் ஜெயிச்சு வர்றதுக்கெல்லாம் நான் அதுக்கு விளக்கத்துக்கே நான் சொல்லலை. இவரோட ஹெல்த்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு கோவில்லையும் வந்து யாசம் வாங்குவாங்கல்ல, காய் உடை உடுத்தி அது மாதிரி ஒரு யாசம் வாங்குறாங்க. அவங்களுக்கு இவங்க சாப்பாடு போட்டு அன்னதானம் போட்டு அவங்கள வந்து ஒரு சில அவங்க காலில் விழுந்தோ அவங்க ஒரு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்படின்னா குருமார்கள். சரியா? அதை தாண்டி இன்னமும் சித்தர்கள் ஜீவசமாதி வழிபாடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரிக்கெல்லாம் ஏதாவது வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரிக்கே சுமங்கலி இருக்காங்கல்ல, சுமங்கலிக்கு அதாவது கல்யாணம் ஆன சுமங்கலிக்கு இவங்கனால வந்து இப்போ என்ன சொன்னால் பட்டு சேலை, பட்டு வெட்டி அவங்களுக்கு குங்குமம், தாலி இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுத்து ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அந்த அந்த இடத்துலேருந்து தோஷத்துலேருந்து நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து இவரோட ஜாதகத்தில் நம்ம சொல்கிறோம். இதை தாண்டி அந்த துர்காமாவோட ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு சிலர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா 2 பேர் ஜாதகமும் கண்டிப்பாக பேசும். பட் தன் ஜாதகம் பேசும், அப்புறம் தன் மனைவி ஜாதகம் பேசும், அடுத்து 3ஆவது குழந்தை ஜாதகம் பேசும். இவரோட உதயநிதி ஜாதகப்படி அப்பாவுக்கு கண்டமையா 100% கண்டம் இருக்குது. ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது வரைக்கும் அவர் இருந்துட்டாங்க, பதவியில் இருந்துட்டாங்க பண்ணாங்க. இப்போக்கி அவர் உடம்பை ஆரோக்கியமாக அவர் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.